வணக்கம் என் அன்பு நண்பர்களே. முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பதவியில் இருந்த சமயம் திமுக தன் பலமுனை பிரச்சாரத்தின் மூலம் மெல்ல மெல்ல தன் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த சமயத்தில் அக்கட்சியின் வளர்ச்சியோ அசுர வளர்ச்சியாகவோ இருந்தது. இதனை கண்டு காங்கிரஸார் மட்டுமல்லாது அக்கட்சியின் அனுதாபிகள் போன்றோரும் கவலை கொண்டார்கள். இந்த நிலையில் ஒருவர் காமராஜரிடம் சென்று, ஐயா, நம் ஆட்சியின் சாதனைகளையெல்லாம் விளக்கி ஒரு விளம்பரப்படம் எடுப்போம், அந்த திரைப்படத்தை தமிழகத்து திரையரங்குகளில் அனைத்திலும் திரையிடச் செய்வோம் என்றார் அந்த நபர். இதை கவனமாக கேட்ட முதலமைச்சர் காமராஜர், சரி, இதுக்கு என்ன செலவாகும்னே என்று வினவினார். அதற்கு கவிஞர் சொன்னார், அதாவது அந்த நபர் சொன்னார், சுமார் 3 லட்சம் வரை செலவாகும் என்றார். இவ்வாறு உரைத்ததும் துடிதுடித்து எழுந்த காமராஜர், அடேங்கப்பா, செலவு 3 லட்சமா? மக்களோட வரி பணத்தில் நமக்கு விளம்பரமா? அந்த பணத்தில் நான் இன்னும் 3 பள்ளிக்கூடங்களை கட்டி திறந்துடுவேன். வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரி யோசனையெல்லாம் வேண்டாம் என்று தீர்க்கமான முடிவோடு எழும்பினார் முதலமைச்சர் காமராஜர். இன்று வீண் ஆடம்பரங்களுக்கும் வெட்டி விளம்பரங்களுக்கும் விரயமாகும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அரசு பணத்தை கொண்டு தம் ஆட்சி விளம்பரம் தேடிக்கொள்ள விரும்பாத அந்த உத்தம தலைவர் போற்றுதலுக்குரியவர் தானே. அதுபோல் ஒரு தலைவர் இன்று கிடைப்பாரா, இனிமேல் கிடைப்பாரா, அல்லது என்றும் தான் கிடைப்பாரா? இன்று இருக்கக்கூடிய முதல்வர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், எப்படி நடக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். வருகின்ற தேர்தலில் நினைத்து பார்த்து வாக்களியுங்கள். வாழ்க காமராஜர், வளர்க அவர் புகழ்.